நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. 234 தொகுதிகளையும் தம்முடைய தொகுதியாக நினைத்து தமக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாக செய்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிகப்பெரிய வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பேசிய அவர் மக்கள் ஆதரவுடன் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என உறுதிபட கூறினார். மேலும் தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் குறைகளை எடுத்துக் கூறுவதில் கண்ணியத்துடன் நடந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாகவே செய்ததாகவே நான் நினைக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இருக்கையில் எனக்கு முன்னர் அமர்ந்த பலரும் இன்றைக்கு நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர்கள் அனைவருமே போற்றப்படக்கூடியவர்கள்தான். ஆட்சி சக்கரத்தை உயர்த்தி பிடித்தது மகத்தானது. தலைமை பொறுப்பு உள்ளோருக்கும் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, கால நேரம் பெறாது உழைத்திடும் பண்பு, தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன், எதையும் தாங்கும் வல்லமை, எல்லோரிடத்திலும் அன்பு, கருணையோடு இருத்தல், கடமை தவறாமை, ஊக்கத்தோடு செயலாற்றுதல் ஆகிய பண்புகள் நிச்சயம் தேவை. இதனையே நானும் கடைபிடித்திருக்கிறேன். ஆராய்ந்து முடிவெடுக்கும் பண்பு, அந்த முடிவினால் விளையும் பயன், பயன் பெற்றவர்களின் உயர்வு, உயர்வினால் உண்டாகும் வளம், வளத்தினால் விளைந்திடும் இன்பம், இன்பத்தால் கிடைத்திடும் நன்மை, இதுவே நாம் இப்பொழுது காணும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை. இந்த நன்மையே மக்களுக்கு நம்பிக்கையை தந்து நாளைய ஆட்சியாளர்களாக எங்களை தொடர செய்யப் போகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் பேரவைத் தலைவராக பணியாற்றும் நீங்கள் அமைதியாகவும் கண்ணியத்தோடும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டோடும் தன்னுடைய ஆற்றலால் இந்த பேரவையை சிறப்பாக நடத்தி சென்றிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அவர் தற்போது இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் விரைந்து உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள். என்னில் ஒரு பாதியாய் இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் ஆட்சியின் சிறப்பிற்கும் உறுதுணையாக நிற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு வரவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.